சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒட்டுவேலை வேண்டாம், ஒட்டுமொத்த தீர்வு வேண்டும் என ஈரான் வலியுறுத்தல், சமரசம் இல்லையில் போர் என்ற இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மறுபுறம் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை வேகு பார்த்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் 120க்கும் மேற்பட்ட உளவு ஏஜென்ட்டுகளை ஈரானிய புரட்சிகர படை வேட்டையாடி பிடித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணிக கப்பல்களுக்காக ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தது ஈரான். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ கப்பல்களுக்கு தடை விதித்து போர் மேகங்கள் விலகும் என்ற நம்பிக்கையில் கச்சா எண்ணெய் விலை $120 $90 வீழ்ச்சி. இந்திய மற்றும் ஆசிய பங்கு சந்தைகள் வரலாற்று உயர்வு. அணுத்தூளை ஒப்படைக்க சொன்ன ட்ரம்பிற்கு ஈரான் மீண்டும் நோ சொன்னதால் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் சிக்கல். இந்த விவகாரத்திலிருந்து கௌரவமாக வெளியேற ஒரு வழியை தேடும் ட்ரம்ப் தேர்தல் வெற்றிக்காக மெகா ஒப்பந்தத்தை முடிக்க துடிக்கிறார் என அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்பு. தேவையானால் போரில் குதிப்போம், லெபனானிற்கு ஆதரவாக கூதி கிளர்ச்சியாளர்களின் பிரமாண்ட பேரணி. இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருக்கும் வார இறுதி பேச்சுவார்த்தை ஈரானின் பொருளாதார தடைகளை நீக்குமா அல்லது பிடிபட்ட 120 உளவாளிகளின் விவகாரங்கள் மீண்டும் ஒரு வான்வெளி தாக்குதலுக்கு வழிவகுக்கும்? 50வது நாள் போரின் அனல் பறக்கும் நேரடி தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்கா ஈரான் மோதலில் 50வது நாளில் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றிய பதற்றம் தொடர்ந்தாலும் முக்கியமான மாற்றமாக ஈரான் நிபந்தனைகளுடன் அந்த நீர்வழியை மீண்டும் திறந்துள்ளது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை தொடர்ந்தால் மீண்டும் ஜலசந்தியை மூடிவிடுவோம் என்று தெஹ்ரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட நம்பிக்கை கூற்றுக்களை ஈரானிய அதிகாரிகள் மறுத்ததுடன் இருதரப்புகளுக்கு இடையில் இன்னும் ஆழமான கருத்து வேறுபாடுகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேவேளை எந்த ஒப்பந்தமும் முழுமையாக நிறைவேறும் வரை முற்றுகை நீடிக்கும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டாலும் அது கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நடைபெறுகின்றது. கப்பல்கள் முன்கூட்டியே ஈரானுடன் ஒருங்கிணைப்பு செய்த பின்னரே கடந்து செல்ல முடியும் என்றும், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய ராணுவ கப்பல்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜலசந்தி பாதுகாப்பிற்காக கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தையும் ஈரான் பரிசீலித்து வருகின்றது. அணுசக்தி விவகாரம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறினாலும் அதை ஈரான் மறுத்து தங்களது கையிருப்பு எங்கும் மாற்றப்படாது என தெளிவுபடுத்தியுள்ளது. இதனால் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய முட்டுக்கட்டை நீடிக்கிறது. இந்த நிலையில் சர்வதேச மட்டத்தில் புதிய முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க ஐக்கிய ராச்சியம் மற்றும் பிரான்ஸ் இணைந்து பன்னாட்டு நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. அதே சமயம் சீனா இந்த நீர்வழியை திறந்தவையாக வைத்திருக்க ஆதரவு தெரிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலைமை இன்னும் நிலைநிறுத்தப்படவில்லை. ஜலசந்தி திறக்கப்பட்டதை சவுதி அரேபியா வரவேற்றாலும் முழுமையான நிலைத்த தன்மை திரும்பவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. ஈரான் துறைமுகங்களை சுற்றிய கடற்படை முற்றுகை நீடித்து வருவதுடன் 21 கப்பல்கள் தங்கள் பயணத்தை நிறுத்தி திரும்பி சென்றுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. மேலும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கான சில தளர்வுகளையும் அமெரிக்கா நீடித்துள்ளது. இஸ்ரேல் தொடர்பான நிலையும் பதற்றமாகவே உள்ளது. இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் குறைய வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ள நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசு ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா தொடர்பான மோதல்கள் காரணமாக லெபனானில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதற்கிடையில் சனா நகரில் ஹூதி ஆதரவாளர்கள் லெபனானுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியுள்ளனர். ஜேமனில் உள்ள இந்த இயக்கம் தேவையானால் போரில் இணைவோம் என்றும் எச்சரித்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் இதன் தாக்கம் தெளிவாக பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டதை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $120 சுமார் $90 வரை சரிந்துள்ளது. அதே நேரத்தில் பங்கு சந்தைகள் உயர்வு கண்டுள்ளன. மொத்தத்தில் 50வது நாளில் அமெரிக்கா ஈரான் மோதல் ஒரு சமநிலை கட்டத்தில் உள்ளது. ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன, மறுபுறம் ராணுவ மற்றும் அரசியல் பதற்றங்கள் இன்னும் தீராத நிலையில் தொடர்கின்றன. இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்பது இன்னும் உறுதியாக தெரியாத நிலையிலேயே உலகம் கவனித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் ஈரானின் உள்ளே உளவு போர் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய 120க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிரடியாக கைது செய்துள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னீம் இந்த மாபெரும் கைது நடவடிக்கை குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஈரானின் முக்கியமான ராணுவ தளங்கள் மற்றும் முக்கியமான இடங்களின் ஆள்கூறுகளை தங்களது வெளிநாட்டு தலைமையகத்திற்கு
அனுப்பி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்த திட்டமிட்டுள்ள அடுத்த கட்ட வான்வழி தாக்குதலுக்கு வசதியாக இந்த உளவு பிரிவினர் தரைமட்டத்திலிருந்து தகவல்களை திரட்டியதாக IRGC தெரிவித்துள்ளது. ஈரான் முழுவதும் பரவலாக இந்த வேட்டை நடத்தப்பட்டுள்ளது. உளவுச் செயலில் ஈடுபட்ட 7 முக்கிய நபர்கள் இங்கே பிடிபட்டுள்ளனர். ஒரே நாளில் 69 பேர் பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இங்கே செயல்பட்டு வந்த 3 முக்கிய உளவு குழுக்களை IRGC முடக்கியுள்ளதுடன் 51 பேரை கைது செய்துள்ளது. ஈரான் தனது யுரேனியத்தை ஒப்படைக்க மறுத்துள்ள நிலையில் இந்த சந்தேக நபர்கள் அணுசக்தி நிலையங்கள் குறித்த தகவல்களை திரட்டினார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானின் உள்கட்டமைப்புகள் தாக்கப்படும் என அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த பிடிபட்டுள்ள உளவு குழுக்கள் அந்த தாக்குதல்களுக்கான இலக்குகளை உறுதிப்படுத்தும் பணியில் இருந்ததாக நம்பப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர மோதல் இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. டிரம்ப் மிகவும் நம்பிக்கையுடன் பேசி வரும் வேளையில் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான அரசியலை ஊடகவியல் பேராசிரியர் முகமது எல் மாஸ்ட்ரி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். தோஹோ பட்டதாரி கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் முகமது எல் மாஸ்ட்ரி அல் ஜசீராவிடம் வழங்கிய பேட்டியில் சில முக்கிய உண்மைகளை குறிப்பிட்டுள்ளார். டிரம்ப் இவ்வளவு நம்பிக்கையுடன் பேசுவது அவர் இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதில் எவ்வளவு தீவிரமாக இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. பல வாரங்கள் அவர் இந்த விவகாரத்திலிருந்து கௌரவமாக வெளியேற ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார் என எல் மாஸ்ட்ரி கூறியுள்ளார். டிரம்ப் கூறும் சில தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கலாம், ஆனால் அவர் காட்டும் இந்த வேகம் ஒரு உண்மையான வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. அமெரிக்காவும் ஈரானும் சில விவகாரங்களில் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாக எல் மாஸ்ட்ரி எச்சரித்துள்ளார். ஈரான் தனது அணுத்தூளை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் கூறுகின்றார். ஆனால் யுரேனியம் எமது புனித மண் போன்றது, அதனை மாற்ற முடியாது என ஈரான் மறுத்து வருகின்றது. இருதரப்பும் தங்கள் சிவப்பு கோடுகளை சற்றே தளர்த்தி சமரசம் செய்து கொண்டால் மட்டுமே இந்த வார இறுதி இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கும். பேராசிரியர் எல் மாஸ்ட்ரியின் கூற்றுப்படி தற்போதைய சூழல் மிகவும் மர்மமாகவே உள்ளது. ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அது நம்மிற்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் வெற்றியாக அமையும். தனது நாட்டின் மீதான பொருளாதார முற்றுகையை அகற்ற ஈரான் எதனை விட்டுக் கொடுக்கப் போகிறது என்பதே இப்போதுள்ள $1 மில்லியன் கேள்வி. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர மோதல் இப்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. 10 நாள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அதிபர் டிரம்ப் தயக்கம் காட்டி வரும் நிலையில் ஈரானோ தற்காலிக ஒட்டுவேலைகள் வேண்டாம், ஒட்டுமொத்த அமைதி ஒப்பந்தம் மட்டுமே வேண்டும் என தனது நிலைப்பாட்டை அதிரடியாக அறிவித்துள்ளது. தெஹ்ரானிலிருந்து வெளியுறவு துணை அமைச்சர் தெரிவித்த தகவலின்படி ஈரான் ஒரு நீண்டகால திட்டத்தை முன்வைத்துள்ளது. வெறும் 10 நாள் அல்லது 1 மாத கால போர் நிறுத்த நீடிப்புகளில் ஈரானுக்கு உடன்பாடு இல்லை. இது மீண்டும் ஒரு போருக்கே வழிவகுக்கும் என அவர்கள் கருதுகின்றனர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் அணுசக்தி விவகாரத்தை தாண்டி ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு, ஏவுகணைகள், முடக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் போரினால் ஏற்பட்ட இழப்பீடுகள் என அனைத்து பிரச்சினைகளையும் ஒரே மேசையில் தீர்க்க ஈரான் விரும்புகின்றது. முந்தைய பேச்சுவார்த்தைகளில் கிடைத்த அனுபவங்களால் ஈரான் இப்போது மிகவும் கவனமாக உள்ளது. அமெரிக்காவின் வாக்குறுதிகளை அப்படியே நம்ப ஈரான் தயாராக இல்லை. சர்வதேச உத்தரவாதங்களுடன் கூடிய நீடித்த அமைதி மட்டுமே தங்களது இலக்கு என அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். அணுசக்தி விவகாரத்தை மட்டும் பேசி வந்த காலம் போய் இப்போது ஈரானின் பிராந்திய உறவுகள் வரை அமெரிக்கா விவாதிக்க தொடங்கியிருப்பது பேச்சுவார்த்தையின் ஆழத்தை காட்டுகின்றது. ஈரானின் அதிகார மையங்களில் இருந்து முரண்பட்ட தகவல்கள் ஒரே நேரத்தில் வெளிவருகின்றன. வணிக கப்பல்களுக்காக ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதாக ஈரான் ஒரு புறம் அறிவித்துள்ளது. அதே நாளில் பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் மீண்டும் ஒரு மோதலுக்கு தயார் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.